மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு நல்ல பரிசுத்த நாளின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். இந்த வெள்ளிக்கிழமையின் பரிசுத்தத்திலே நாங்கள் பங்கு பெற வேண்டுமென்று உம்முடைய சமூகம் எங்களை எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, எங்களுடைய சகல பணிகளிலேயும் உம்முடைய கரம் எங்களை பலப்படுத்த வேண்டுமென்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய சப்தத்தை கேட்பதற்கு இந்த நாளின் தெரிந்து கொள்ளுதலை நமக்கு கட்டளையிட்ட தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆயத்த நாள். இந்த ஆயத்த நாளிலே நாம் தேவனோடு ஆண்டவரே ஆயத்தமாய் இருப்பதற்கு நம்மை தாழ்த்துவோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், 5வது சங்கீதம் 3வது வசனத்தில், கர்த்தாவே காலையில் என் சப்தத்தை கேட்டருளும், நான் காலையில் எழுந்து ஆயத்தமாகி உமக்கு நேராக காத்திருப்பேன். இந்த வாக்கோடு இந்த காலையை நாம் துவக்குவோம். கடந்த 2 நாட்களாக நாம் 7 முத்திரைகளை குறித்து படித்தோம். இன்றைக்கு 7 சபைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இதில் இன்றைக்கு அந்த 7 சபைகளுக்குரிய அடிப்படை தத்துவங்கள் என்ன, அதனுடைய காலத்தின் போக்கு எவ்வளவு காலம் சென்று இருக்கிறது, அந்த சபையினால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது சபை எபேசு என்கின்ற சபை. எபேசு என்றால் விரும்பப்படத்தக்கது, டிசைரபிள் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லலாம். இந்த எபேசு சபையை குறித்த வர்ணனை அங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் முதல் 7 வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சபையை குறித்து நாம் இன்றைக்கு மிக தெளிவாக நாம் சிந்திக்க போகிறோம். வேதம் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 2:1 வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 எபேசு சபையில் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை நம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு இருக்கிறவர். அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து நாம் இங்கு 2:7 என்ற பரிபூர்ணமான ஒரு சொல்லை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆவியானவர் நமக்குள் ஜீவிக்கிற காலத்தின் தொகுப்புகளை அங்கு எப்படி நமக்கு கட்டளையிடுகிறார் என்பதை நாம் யோசித்து பார்த்தால், எபேசியர் 13வது அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அன்பு பிள்ளைகளே, தேவ வார்த்தைகள் நமக்கு இப்படி சொல்லுகிறது. தேவனோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் எப்படி
அந்த சபையினுடைய பலத்தை நாம் உணர முடியும். 2வது வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அந்த எபேசு சபையினுடைய குணங்கள் என்னவென்றால், உன் கிரியைகளினால் நீ பிரயாசப்பட்டதையும் நீ எவ்வளவு பொறுமையோடு இருந்தாய் என்பதையும் பொல்லாதவர்களையும் துன்மார்க்கர்களையும் நீ சகிக்கக்கூடாது இருந்ததையும் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ அறிந்து அவர்களை பொய்யரென்று சொன்னதையும் நீ சகித்து கொண்டிருந்ததையும் பொறுமையையும் நீ இவ்வளவு ஜாக்கிரதையாய் காத்து கொண்டிருந்ததையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் நீ பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய காலத்தின் நியமங்கள் தேவனுக்குள் எப்படி ஈர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசிப்போம். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவ சமூகம் நம்மை தேவனுக்குள் எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். கொலேசியரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கு 1வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனுக்குள் ஈர்க்கப்படுகிற அந்த சத்தியம், தேவனால் சொல்லப்படுகிற அந்த சத்தியத்தின் மகத்துவங்கள் எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது என்பதை அங்கு வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது 8வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அன்பு பிள்ளைகளே, தேவ சத்தியத்தை நிமித்தம் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் அநேகரை ஆண்டவருக்குள் எப்படி பாதுகாத்து வருகிறது என்பதை அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இங்கு கொலேசியர் 1:27 வாசிப்போம் என்றால், புறஜாதிகாரிகளுக்குள்ளே விளங்கின இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த இரகசியம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த எபேசு சபையில் இருக்கக்கூடிய குணலட்சணம் ஆண்டவருக்கென்று தங்கள் நிமித்தம் கொண்டிருக்கிற வைராக்கியம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், ஆனாலும் இவ்வளவு பொறுமை, இவ்வளவு பக்தி, இவ்வளவு உபத்திரவங்களை சகித்த நீ, உன்னிடத்தில் ஒரு குறையை காண்கிறேன். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்கின்ற குறை உன் பேரில் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாய் இருக்கிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்குள் பாடுகளை படுகிறோம் என்கின்ற அந்த குணம் நமக்குள் இருந்தாலும், ஆண்டவர் முக்கியமாக நம்மிடத்தில் சொல்லுவது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை
விட்டுவிட்டாய் என்கின்ற குறை உன்மேல் எனக்கு உண்டு. இந்த வார்த்தையை நாம் எப்படி அந்த சபைக்கு மட்டுமா அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு கூட இந்த வார்த்தை பொருந்துமா என்றால் நிச்சயமாக பொருந்தும். ஏனென்றால் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது எவ்வளவு தாக்கத்தோடு எவ்வளவு ஆர்வத்தோடு நாம் இருந்தோம். அப்பொழுது தேவன் மீது வைத்திருந்த அந்த அன்பு இப்பொழுது நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, பழக பழக பாலும் புளிக்கும் என்ற அந்த பழமொழியைப் போல நாம் இயேசுவை அறிந்து 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 அவருடைய சொல்லை கேட்டு 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 நாம் வேஷதாரிகளாய் இருக்கிறோம், அன்பு உள்ளவர்களைப் போல நடிக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அவர் சொல்லுகிறார், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கிவிடுவேன் என்று சொல்லுகிறார். நான் உன் மீது குறை சொல்லிவிட்டேன். அந்த குறையிலிருந்து நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நீ மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொள்ளும்போது ஆதியில் நீ கொண்டிருந்த அதே அன்பின் வழிமுறைகளை நீ செய். இல்லாவிட்டால், அப்படி செய்யாவிட்டால் உன்னில் இருக்கிற அந்த விளக்கு தண்டை நான் நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். விளக்குத்தண்டு என்று சொல்லும்போது வெளிச்சம். அன்பு பிள்ளைகளே, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்கின்ற குறை உனக்கு இருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த குறைகளை நாம் மீண்டும் சரி செய்து எவைகளிலெல்லாம் நாம் தவறி இருக்கிறோம், எதிலே நாம் இருளடைந்து இருக்கிறோம் என்பதை அறிந்து நல்ல விளக்குத்தண்டை மீண்டும் நாம் கொளுத்தி நம்முடைய வாழ்க்கை என்னும் அந்த ஜீவிதத்திலே நமக்கு முன்பாக அந்த வெளிச்சம் பிரகாசிக்க நாம் விளக்குத்தண்டின் மேல் அந்த வெளிச்சத்தை ஏற்ற வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அந்த விளக்குத்தண்டு நமக்கு அணைந்து போகக்கூடியதாய் காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வெறுக்கிற நிக்கோலாஸ் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. நான் எவைகளை வெறுக்கிறேனோ அதே அவர்கள் மீது உனக்கும் வெறுப்பு உண்டு. ஆனாலும் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம்? நீ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எவனவரும் தன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றி நடக்கவில்லை என்றால் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் இவைகளை கேட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னாரே, யார் இவைகளை கேட்டு அதன்படி மீண்டும் தன்னுடைய இருளற்ற வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் பரலோகத்தின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிக்க கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது என்பதை அறிந்து நாம் மீண்டும் மீண்டும் மனம் மாறுவதற்கான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த எபேசு சபை விரும்பப்படத்தக்கது, நமக்கு பிரியமானது, நாம் விரும்புகிற சபை என்று இந்த ஆண்டவர் இதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இதனுடைய கால நியமங்கள் எப்படிப்பட்டது என்பதையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் ஆண்டிலிருந்து
அங்கு 100வது ஆண்டு வரை ஆண்டவர் இந்த காலத்தின் நியமங்களை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு காலத்திற்கு பின்பு கூட அந்த சபையினுடைய மகத்துவம் ஆண்டவர் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லும்போது நம்முடைய குணங்கள் மாற்றப்பட வேண்டும். தீய குணங்கள் நம்மை விட்டு அகன்று ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க நாம் தேவ சமூகத்தை நாடுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு தேவனே, இன்றைக்கும் எபேசு சபையினுடைய மகத்துவங்களை, குணங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதைப்போல ஆண்டவரை நாங்கள் எவ்வளவு பெருமையோடும் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடந்திருந்தாலும் அந்த வழிமுறைகளுக்கு அப்பால் நாங்கள் சில நேரங்களில் உம்மீது கொண்டிருந்த அன்பை விட்டு விலகிவிட்டோம் என்று எங்களுக்கு சுட்டி காட்டினீர். ஆண்டவரே, அது எங்களுக்கு விசனமாக தோன்றுகிறதாய் காணப்படுகிறது. அந்த குறையை நாங்கள் எங்களிடத்திலிருந்து அகற்ற இன்றைக்கு உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்று அதை விளக்கு தண்டிலே ஏற்றி எங்களுடைய இல்லம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பிரகாசத்தை என் தேவன் கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த புது வெளிச்சத்தை நாங்கள் கண்டு அதிலே நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். இருள் எங்களில் எவ்வளவு வேணும் இல்லாமல் நீர் செய்யும். உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மிடத்தில் வருவானே புறம்பை தள்ள மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த ஆசீர்வாதத்தை இன்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய இருளை அகற்றும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் வெளிச்சத்தில் நாம் அடியெடுத்து வைப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.